ஹலோ காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? சார், இப்போ வந்துட்டு ஜென்ரலாவே டூரிசம் டிராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போகணும்னா சரி இருக்கிறதுலே கொஞ்சம் சீப்பான ஒரு டிக்கெட், அதாவது நம்ம ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஸோ அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் தாய்லாண்டில் நம்ம இந்தியாவிலேருந்து போன 3 இந்தியன்ஸை வந்துட்டு அங்கே கடத்தி கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய ரேன்சம் டார்ச்சர்ஸ்லாம் கூட கொடுத்துட்டு இருக்காங்க. சார், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பேராசை பிடிச்சவன் எங்கே போனாலும் செருப்படி வாங்கி தான் ஆகணுன்றது அது ஒரு பேராசை பிடிச்சவன் யாராக இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் பெருநஷ்டம் அப்படின்றது இதான் ஒன்று. ஓகே, அடிப்படை அறிவே இல்லாதவனுக்குலாம் வெளிநாடு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட்டா? இப்போ நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இலவசமாக எதாவது கொடுத்தா எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்று வாங்குவாங்கன்றது தான் இந்த ஹியூமன் கேட்டல்ஸோடைய நேச்சர். ஓசியில் கொடுக்குறான், ரோட்டில் போகிறப்போ ஏதோ கொடுத்துட்டு இருக்காங்கன்னா சரி, நம்ம சும்மா வந்ததுக்கு ஏதோ ஒன்று ஓசியில் கொடுக்குறானே, அதை என்னன்னு வாங்கி சாப்பிட்லாம், இல்லை வாங்கி வச்சுக்கலான்னு பார்க்க மாட்டோம். இன்னும் நாளை பறிக்கணும்னு பார்ப்பான். ஓகே, வீட்டுக்கு கொண்டு போகிறது. இது வந்து ஹியூமன் கேட்டல்ஸோடைய பேசிக் நேச்சர். எல்லா ஊர்லேயும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இங்கே உள்ளவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 7,000 ரூபாய்க்கு தாய்லாந்து 4 நாள் பேக்கேஜ் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ராயப்பேட்டையில் துபாக்கூர் லாட்ஜில் ரூம் போட்டாலே 1,500 ரூபா. 4 நாளைக்கு 7,000 ரூபா. எப்படி அங்கே போய் தாய்லாந்தில் உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தருவான்ற அறிவு வேணும்ல அவனுக்கு. கண்டிப்பா. அப்போ இவன் யாரோ ஏமாத்துறான், யாரோ ஏமாந்து நமக்கு செய்கிறான்னு போகும்போது செருப்படி வாங்கி தான் ஆகணுன்றதுனா நீங்கள் சொன்ன அந்த 3 பேர் காசை இழந்து கேவலப்பட்டு இப்போ ஊர் திரும்பி வந்திருக்காங்க. ஸோ பேராசைப்படுறவன் அடுத்தவன் ஆட்டையை போடணும்னு நினைக்கிறவனுடைய ரிசல்ட் எல்லாம் ஒரு நாளைக்கு இப்படி தான் இருக்குன்றது தான். கண்டிப்பா. இல்லை, அவங்க வந்துட்டு எப்படி எழுதியிருக்காங்கன்னா a dream trip turned into nightmare அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி. அப்படிதான் நம்ம ஆசையை தூண்டணுமா? ஒருத்தனை வந்து காசை பறிக்கிறேன்னா அவனோட ஆசையை தூண்டணும். ஓகே, தூண்டாதான் எத்தனையோ படங்கள்ல பார்த்துருப்பீங்க. புரியுதா? அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. புரியுதா? அந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்டான ஒரு வாழ்வியலுக்கு தேவையான திரைப்படங்களை போய் பார்க்க மாட்டாங்க. ஓகே, புரியுதா? தேவையில்லாமல் ஒருத்தன் அருவாளை நக்குவான், கோடாலியை நக்கிற படத்தை போய் பார்த்துட்டு இருப்பாங்க. புரியுதா அவங்களுக்கு? அதை ஏன்டா இன்னொருத்தனை வெட்டி அந்த ரத்தத்தை ஏன்டா நக்குறீங்க அப்படின்னு நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லலை. நீங்கள் நினைக்கிற ஒரு நடிகர் அவர் இல்லை. அது முன்னாடி பாலையா படத்திலே கோடாலியை நக்குவாங்க. சரி, இதை போய் உட்காந்து பார்த்துட்டு கை தட்டிட்டு வந்த கூட்டம் வந்து எங்கிட்டா போய் ஏமாந்து செருப்படி வாங்கி தான் ஆகுன்றதுல மாற்றுக்கிறது. இப்போ இந்த மண்ணுள்ளி பாம்பு தொடர்பான ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து வாட்ச் கொடுத்து, அந்த படம் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஸோ வந்து அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஆனால் அது வாழ்வியலுக்கு தேவையான படமாக இருக்கும். வாட்சை விற்கிறதுக்கு கொண்டு போகிற பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் நிற்பார். இந்த வாட்சை விற்று ஒரு 200 ரூபா வாங்கிட்டு வாடா அப்படின்னா, கொண்டு ஐயா அந்த மாதிரி வாட்ச் 1000 ரூபாங்க, ஒரு 200 ரூபா கொடுங்க அப்படின்னா ஒரு இல்லைப்பா அப்படின்றாரு. இவன் போவான், ஓகே ஐயா கோல்டு வாட்சா 10,000 ரூபா வரும், நீங்கள் வச்சுருங்க 200 ரூபா கொடுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு ஒரு 10,000 ரூபா வாட்ச் 200 ரூபாய்க்கு தரானான்னு உடனே வாங்கிடுவோம். ஸோ இதுதான் ஹியூமன் கேட்டல்ஸில் பேராசை பிடிச்சவனுடைய நிலைமை இது. ஸோ வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டையும் இருக்கணும், எஜுகேஷனும் இருக்கணும். வெறும் என்டர்டெயின்மெண்ட்டும் இருந்தால் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுத்தி திரைப்படங்கள் வருது, சீரியல், சில ஷார்ட் ஃபிலிம்ஸு, பேப்பரில் நியூஸ் வருது. இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் பார்த்தும் இவங்க போய் ஏமாறுறான் அப்படின்னா 7,000 ரூபாய்க்கு அடிப்படை அறிவுள்ளவன் எவனுமே ஏமாற மாட்டான். 7,000 ரூபாய்க்கு போடுறான்னா இப்போ இவன் வந்து அவன் ஏமாறுறான்னு நினச்சி போகிறான். அவன் கூட்டு போய் செருப்பால் அடித்து தலையில் தக்காளி சாஸை ஊற்றி வீடியோ எடுத்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. பண்ணதான் செய்வான். நீ இன்னொருத்தனை ஏமாத்தணும்னு போனீங்கன்னா சிக்குனா நீங்கள் அடிபட்ட தான் வேணும். அது எப்படி நைட் மேரா? 7,000 ரூபா நைட் மேரா மாறும். 7,000 ரூபாய்க்கு வந்து ஒன்றுமே வாங்க முடியாது. 7,000 ரூபாய்க்கு தாய்லாந்தில் போய் வந்து இது பண்ணணும் அப்படின்னா சரி, அவங்க ஒரு ஆசையா சரி நமக்கு நல்ல சீப்பான ரேட்ல கிடைக்குது, நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. அதைத்தான்மா பேராசை பெருநஷ்டம்னு அப்புறம் எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க? எல்லாத்துக்கும் ஒரு அறிவு வேணும்ல, அடிப்படை அறிவு வேணும். ஓகே, புரியுதா? இப்போ ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கு பஸ் ஸ்டாப்ல, இல்லை டோல்கேட்ல நிற்கிது. ஓகே, அந்த பொண்ணு வந்து திருச்சி வரைக்கும் போகணும், பஸ்ஸுக்காக நிற்கிது. திடீர்னு ஒரு காரில் வந்து நிறுத்துறான்.
வாங்கம்மா வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது எவ்வளோன்னு கேட்குது. பஸ்ஸுனா 400 அந்த ரூட் பஸ்னால் 400 கேட்குறேன். 50 ரூபா கொடுங்கம்மா வாங்க உங்களை திருச்சியில் இறக்கி விட்டுறேன் அப்படிங்கும்போது ஏறிச்சுன்னா அந்த பொண்ணோட இது என்ன ஆகும்? பெரிய அப்படி போயிருமா? 50 ரூபாய்க்கு போயிருமா அது? போகாது. ஆமாம், 50 ரூபா தரான்னு சொல்லி ஏறினா என்ன? அது மட்டும் தெரியுது இல்லை. 50 ரூபாய்க்கு ஒருத்தன் கூப்பிட்றான், உங்களை கொண்டு வந்து திருச்சி வரைக்கும் இறக்கி விட்றான்னா என்ன பண்ணுவான்றது அவேர்னஸில் தானே வண்டியில் ஏற மாட்டேங்க. அப்போ 7000 ரூபாய்க்கு தாய்லாந்து கூப்பிட்றான்னு வண்டியில் ஏறினா இப்படி தான் நடக்கும். அது என்ன பண்ண முடியும்? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பார்க்கும்போது சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விக்டிம்ஸ்க்கு அடிப்படை இது கூட கொடுக்கலையா, அதாவது ஃபுட் வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் கூட. அவன் இவனுக்கு சோறு போட்டு குழம்பு ஊற்றி சாம்பார் வச்சு பொரியெல்லாம் வைக்கிறக்கா கூப்பிட்டு போகிறான். இவனை அடித்து சாத்திட்டு இருக்கிற அந்த நாய்கிட்ட இருக்கிற காசை பிடிக்கிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு அமௌண்ட்டை தேத்தலான்னு தான் கூப்பிட்டு போகிறான். இது அடிப்படை இது வேணாமா? முன்னாடிலாம் கடத்திட்டு போறவன் சோறு வேறையா போடுவான், பிரியாணி இல்லாம வாங்கி கொடுப்பான். இல்ல சார், அதாவது ஏன்னா அங்க எவ்வளவு தெரியுமா? தாய்லாந்துல இந்திய சாப்பாடு 1200 ரூபா. பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சாப்பிடணும் அப்படின்னா 500 ரூபாய்க்கு குறைஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது. குறைந்தபட்சம் ரோட்டு கடையில் சாப்பிடணும்னாலும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னா 300 ரூபா வேணும். 300 ரூபா நம்ம காசுக்கு இருந்தால் தான் சாப்பிட முடியும். இவனை கூட்டு போய் 6000 ரூபா வாங்கிட்டு இவனுக்கு ஃப்ரைட் ரைஸும் பிரியாணியும் வாங்கி தருவாங்க. பிரியாணி எவ்வளோ தெரியுமா? இங்கே தோசை எவ்வளோ தெரியுமா? இந்தியா கடையில் 900 ரூபா, 600 ரூபா ஒரு தோசை நம்ம காசுக்கு. ஆமாம், நம்ம காசில் சிங்கப்பூர் போனீங்கன்னா தெரியும், ஒரு தோசை 650 ரூபாய்க்கு குறைஞ்சி கிடையாது. சாதா தோசை. நெய் ரோஸ்ட்னா 1100 ரூபா. இப்போ கடத்திட்டு போகிற வேணா அவன் நெய் ரோஸ்ட் இது வாங்கி கொடுத்து வாப்பா ஏசி ரூமில் படுத்துக்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவனே வந்து இவன்ட்ட 7000 ரூபாய்ன்னு சொல்லி வர வச்சு இவங்க காசு வச்சுருந்துருக்கான். 7000 ரூபா பேக்கேஜ் போட்டு மசாஜ் பண்ணுறதுக்கு 15000 ரூபா பையில் வச்சுருக்கான். அதை அடித்து பிடிங்கிட்டு அவன் பார்த்துருக்கேன். 15000 ரூபாய்க்காக இவனை கடத்தணும் அது தாய்லாந்து வரைக்கும். வீட்டுக்கு ஃபோனை போடுறான், 2 லட்சம் வாங்கலாம் 3 லட்சம் வாங்கலான்னு மிரட்டியிருக்காங்க. அது கடைசியில் அவங்க யாரோ சொல்லி போலீஸில் 70 லட்சம் வேணும்னு சொல்லி ரேன்சம் கேட்டிருக்காங்களா? அப்படிதான் கேட்பாங்க. 70 லட்சம் கேட்டால் தான் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தான் கொடுப்பாங்கல்ல. இப்போ மொத்தமாக ஆட்டை போடுறது தான். 7000 ரூபாய்க்கு தாய்லாந்து போகணும்னு ஆசைப்பட்டா அப்புறம் வந்து இருக்கதான் செய்யும். இவங்களுக்கு ஒரு சென்ஸே இருக்க மாட்டேங்குது. பட் நீங்க சொன்ன மாதிரி சார் 7000 லைக் என்ன பிளான்? 7000 ரூபாய்க்கு வந்து என்ன கோயம்பேடு கூட போக முடியாது காரில். 70,000 கூட யோசிக்கலாம். சரி ட்ரிப்பா போறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. 7000 ரூபாய்க்கு போறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு இதாக போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஸோ வந்து என்னன்னா இப்போ இவங்களை மீட்டு வந்தானா இப்போ இவனோட இது லைஃபே போச்சு. இவனோட லைஃபே முடிஞ்சு போச்சு. யாரு? இவன் குடும்பம், பாரம்பரியம் எல்லாமே காலி. எப்படி தெரியுமா? இனிமே வந்து அட்ரஸே இப்படிதான் சொல்லுவாங்க. வீடு எங்க? இந்த தாய்லாந்து போய் ஒரு அடி வாங்கினா இல்லையா, அவன் வீடு தெரியுமா? ஆமா, அதுல இருந்து 4வது வீடு அப்படின்னு. ஒரு பொண்ணு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வரான், மாப்பிள்ளை பார்க்க வரான்னு வைங்க. எப்படி இவனுக்கு மாப்பிள்ளை கொடுக்கும்? பொண்ணு கொடுப்பாங்க. யங் பாய்ஸ் வேற. அதுதான் எப்படி பொண்ணு கொடுப்பாங்க. பொண்ணு கொடுக்குன்னா யார் வீட்டுக்கு யார் மாப்பிள்ளை என்னன்னு இல்லை, அந்த பையன் எதாவது ஐடியில் அதை வேலை பார்க்குறான்னு. இங்கே அந்த தாய்லாந்தில் போய் அடி வாங்கிட்டு வந்தாலும் அவனுக்கு பொண்ணு கொடுக்குறீங்களா அப்படிங்கும்போது இவன் அப்படியே வண்டி ஏறி இப்படி போயிடுவான். அப்போ அவங்க குடும்பமே நாசம். இப்போ அவங்க அம்மா போனாலும் அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க அப்பா போனாலும். யார் தெரியுதா? ஒரு பையன் தான் போய் தாய்லாந்தில் அடி வாங்கிட்டு வந்தான் பாருங்க, கட்டி போட்டான் இல்லை, அவர் தான் அவங்க அப்பா. அவங்க வீடு, அவங்க தெருவு, அவங்க சொந்தக்காரன். அந்த பொண்ணு யார் தெரியுமா? அந்த தாய்லாந்தில் போய் அடி வாங்கினால அவங்க அக்கா மக தான் அந்த பொண்ணு. அது பாவம் இருக்கும், அது பாட்டு காலேஜ் போயிட்டு வந்துடும். அப்போ இந்த குடும்ப மானத்தையும் வாங்கி 7000 ரூபாய்க்கு வாங்கிட்டான்றது தான் இதில் முக்கியமே தவிர இப்போ அடித்தது முக்கியம் கிடையாது. கண்டிப்பாக இது சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இவன் வந்து பட்டாயால் அடி வாங்கினது பரந்தூர் வரைக்கும் தெரியுது. அல்ல, துபாய் வந்து கிரிப்டோ கரன்சி மூலமா ரேன்சம் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு சரி இவங்களுக்கே ஒரு சென்ஸ் வேணும்ல சார். ஒரு யங்ஸ்டர்ஸா இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஏஜ், அந்த ஏஜ்க்கு தகுந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும். சரி இவ்வளோ காசுக்கு நம்ம வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி பக்கத்துக்கே போக முடியாது, அங்கே இவ்வளோ போறோம். இது மாதிரி ஜாப் ஸ்கீம்ஸும் நிறைய இருக்கு. முன்னாடி ஜாப் ஸ்கீம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. தாய்லாந்து மேட்ரை இந்த தமிழ் கூறும் நல்லுலகிலேயே இந்தியாலேயே முதல்ல பிரேக் பண்ணது நான் தான். இப்போ கூட 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தாய்லாந்தில் போய் தாய்லாந்து தமிழ் ஃபெடரேஷன் தலைவர் எத்தனை பேரை மீட்டிருக்கீங்கன்னு இப்போ தான் முண்ட முழிக்க ஒரு ஸ்டோரி போட்டேன் 3 மாதத்துக்கு முன்னாடி. தாய்லாந்தில் போய் அங்கே பார்டரில் எடுத்து தாய்லாந்து தமிழ் ஃபெடரேஷனுடைய தமிழ்ச்செல்வன் அவர்கள்ட்ட பேட்டி எடுத்து என்னென்ன மாதிரிலாம் நடக்குது, ஐடி வேலைன்னு சொல்லி எப்படி கூப்பிட்டு போகிறாங்க, கூப்பிட்டு போய் எத்தனை பேர் 300க்கும் மேற்பட்டவன் எம்பசி இதை தாண்டி ஓடி வந்தாங்க.
அவனுங்கெல்லாம் வந்து தாய்லாந்தில் உள்ள வந்து பர்மாவில் இருந்து தாய்லாந்து போலீஸ் பிடிச்சி ஆர்மி பிடிச்சி அடைச்சி போட்டு இந்தியன் எம்பசியில் சொல்லி நம்ம தமிழர்களை அதில் மாட்டினவன் தெரியாமல் போய் ஐடி வேலைன்னு தானே பாவம் போய் மாட்டினாங்கன்னு சொல்லி தமிழ்ச்செல்வன் அவர்களே இப்போ 10க்கும் மேற்பட்டவர் மீட்டு தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. ஸோ தமிழ் பசங்க இப்படிலாம் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் நான் தாய்லாந்து போயிருக்கும்போது இந்த ஸ்டோரி பண்ணுறதுக்காகவே பலரையும் சந்திச்சு அந்த சூழ்நிலையெல்லாம் இப்படி இருக்குது, போகாதீங்கடா தாய்லாந்தில் வேலை அப்படின்னு சொன்னால் போவாங்க, போய் இறங்கினோடனே பென்ஸ் காரில் தான் கூப்பிட்டு போவான், ரூமில் போய் அடைச்சி போட்டானா அதோட நீ வெளியே வர முடியாது அப்படின்னு முழு வாரியாக எப்படிலாம் ஏமாற்றுவாங்க, டூர் பேக்கேஜில் எப்படி ஏமாற்றுவாங்க பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இதை வந்து நம்ம அங்கே போய் பல வருஷமாக சும்மா சொல்லிட்டு இருப்பேன், நம்ம அங்கே போய் எடுத்து போட்டிருக்கோம், மீட்டவங்களே எடுத்து போட்டிருக்கோம், என்ன பிரச்சனைலாம் வரும்னு சொல்லி இப்போதான் 3 மாதத்துக்கு முன்னாடி போடுங்க, அது 20,000 பேர் கூட பார்க்கல இந்த கேஸால. இப்போ வந்து ஆனால் நீங்கள் வந்து இதை போடுங்க, செக்ஸ் டூர் பெங்களூர்னு போடுங்க, 1 லட்சம் பேருக்கு மேலே பார்க்கலாம். அப்போ இவெல்லாம் போய் சிக்கி செருப்படி வாங்கினா தான் அவங்களுக்குலாம் தெரியுன்றது. நம்ம மட்டும் இல்லை, போய் 20,000 பேர் ரீச் ஆகுது, திரைப்படங்கள் வந்துருக்கு, எவ்வளோ பேர் கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, அவேர்னஸ் வீடியோ, எவ்வளோ வீடியோ போட்டு நீங்க திருந்தலை அப்படின்னா அவங்க செருப்படி வாங்குறது நமக்கு செய்தி தான். இன்டர்நேஷனல் கிட்னாப்பிங் ராக்கெட். இந்த கிட்னாப்ல உங்களை வீட்டில் வந்து தூக்கிட்டு போனாதாம்மா கிட்னாப். நீங்களா வண்டி ஏறி 7,000 ரூபாய் போனீங்கன்னா அது பேர் கிட்னாப் கிடையாது. இல்ல அவங்க அந்த ட்ரிப் மூலமா வந்துட்டு ஒருத்தவங்க ட்ராப் பண்றது, நான் முன்னாடியே உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு, அதுதான் நான் சொன்னேன். இல்ல அதுக்கே அவ்வளவு சிந்திச்சு நம்ம பண்ணணுமே, இது வந்துட்டு எப்படி ஒரு பெண் போறாங்க ரோட்ல போகும்போது ஒருத்தர் கூப்பிட்றாருமா வாங்கம்மா ஜூஸ் சாப்பிட்டு போறாங்க, போயிருவீங்களா? போயிடுவாங்களா யாராவது? எந்த பெண்ணாவது இல்லை எந்த ஆணா இருக்கட்டும், ஒருத்தர் லூஸா நம்மளே நடந்து போறான், ஒருத்தர் என்ன சார் அப்படி நம்ம கூட தெரியாத எவனோ ஒருத்தன் கொஞ்சம் வாங்க சார் கரும்பு ஜூஸ் வாங்கி தானே குடிச்சிட்டு போங்கன்னா குடிப்பாங்களா? யார் அவன் எதுக்கு கூப்பிட்றான்னு வேணும்ல, இதுக்கெல்லாமா போய் அவேர்னஸ் பண்ண முடியும்? 7,000 ரூபாய்க்கு ஒருத்தன் கூப்பிட்றான் தாய்லாந்துக்கு வாங்கினா இந்த முட்டாப்ப எனக்கு தெரியலங்கம்மா, 7,000 ரூபாய்க்கு 4 நாளைக்கு இப்போ லோக்கல்ல நீ ரூம் போட்டு தங்கிடுவாங்க, சென்னையில ஃப்ளைட் டிக்கெட் தனின்ட்டுருவாங்க. எதுக்குன்னா இவனை வந்து இந்த 7,000 ரூபான்னு கூப்பிட்டு போய் அந்த நாட்டில் அடைச்சி போட்டோம்னா தலைக்கு 70,000 வாங்கினா கூட ஒரு 3 லட்சம் தேரும்ல, 3 லட்சம் 5 லட்சம் தேருன்றக்கா 70 லட்சம் கேட்டா 5 லட்சம் நாள் கொடுக்க மாட்டாங்களா? இப்போ 15 லட்சம் தேரும், ரைட்டாக அதை வச்சு கொஞ்சம் நாள் அப்படியே இருக்குது. இப்போ அடுத்த விளம்பரம் போடுவாங்க. இப்போ ஒன்று போட்டுருக்காங்க பிள்ளைங்க பால ஸ்ட்ரேஞ்சர் டூர் அப்படின்னு. ஸ்ட்ரேஞ்சர் டூர் எக்ஸாக்ட்லி. இதில் எப்படி மாட்ட போகிறாளுங்க, பிள்ளைங்க தான் சாவ போகிறாளுங்க மாட்டி. என்ன நடக்க போகுதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி சார், ஸ்ட்ரேஞ்சர் டூர் இல்லாட்டி இந்த மாதிரி சோலோ ட்ரிப் மாதிரி போறதுக்கு தெரியாத நம்பரை ஃப்ரெண்ட்ஷிப்பா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரிப் தெரியாத நம்பரோட எப்படி ஃப்ரெண்டா இருக்க முடியும்? யாரு அவ யாருன்னு தெரியும், இவன் யாருன்னு தெரியும், எப்படி போவாங்க? தெரியாத அங்க போய் பழகிக்கணுமா, தெரிஞ்சுக்கணுமா? அதுதான் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ அடுத்து வருவீங்க இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அந்த ஸ்ட்ரேஞ்சர் டூர் பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கும். அதை நம்ம போய் சொல்லி வச்சுக்கோம். கண்டிப்பா சார். ஸ்ட்ரேஞ்சர் டூர் பத்தி 1 மாசம் 2 மாசத்துல பெரிய அளவுல மாட்டுவாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க பெரிய அளவில் மாட்ட போது ஒரு 3 மாசத்துல திருப்பி அதை பற்றி கேட்பீங்க. அதையும் நம்ம சொல்லிடுவோம் முன்னாடியே. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-5 பிள்ளைங்களா சேர்ந்து பேங்காக் போகிறது, இது அதிகரிச்சிருச்சு. இது ரொம்ப அதிகரிச்சிருச்சு. சோலோவா பேங்காக் போகிற பிள்ளைங்க தனியாக இருக்காங்க. இதெல்லாம் இதோட விளைவு எப்படி மாட்டி சீரழிய போறாங்க அப்படின்றதையும் நம்ம தான் எடுத்து போட போறோம். ட்ரிப் பிளான் பண்றது எப்பவுமே தப்பு கிடையாது, பட் அந்த அதுதான்மா ட்ரிப்பு பிளான் பண்ணுறது தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்றது கூட தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன சாப்பிட்றீங்க, எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்கன்றது தானே பிரச்சனையே. நீங்கள் தயிர் சாதமும் கீரையும் சாப்பிட்லாம், மத்தியானம் சாப்பிட்லாம். நைட்டு 11 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா ஆள் காலி ஆயிடுவாங்க. தெரியுமில்ல? அது தயிர் சாதம் சாப்பிட்டாலே வேற ஒன்றுமே நீங்கள் கஞ்சா அதெல்லாம் சாப்பிட அதுதான் நம்ம சொல்லுவோம். அதனால் எதையுமே நல்லதை நம்ம தப்புன்னு சொல்ல மாட்டோம். அந்த நல்லதை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்றது, அதை கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாமே அதுக்காக தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கான், சாப்பிட்றதுக்கு இது பண்ணுறது. அது இதுதான். இதை தப்பாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான விளைவை சந்திச்சுதான். இன் ஷார்ட் ஒரு பெரிய அவேர்னஸ் தான் நான் சொல்லுவேன். இருக்கா. அடுத்து பிள்ளைங்களை பற்றி போடுவோம் விரைவில். தாய்லாந்தில் வீடியோ எடுத்து நான் வாங்க ஒரு 3 மாதத்துக்குள்ளே நடக்கும், பெருசாக மாட்டுவாங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்ன அப்படின்னா, ஏன் பிள்ளைங்க மாட்டுறது இல்லைன்னா அவங்களும் இந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா வெளியில் சொல்லாமல் தப்பிச்சு வந்துடுறாங்க. பொம்பளைங்கன்னா ஃபோட்டோ எடுத்து போகிறது, வீடியோ எடுத்து போகிறதுலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணுறது பசங்க, அவன் அங்கே உள்ள ஆம்பளைங்க. அவன் வந்து என்னன்னா காசை பிடிங்கிட்டோ இல்லை செயினோ எதையோ பிடிங்கிட்டு தட்டிப்பான். அது இந்த பிள்ளைங்க வந்து வெளியே சொல்லாது, அதனால சைலண்டாக போயிட்டு. பசங்கன்னா பெரிய அளவில் அமௌண்ட் கேட்குறனால அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு இது பெரிய இஷ்யூ ஆகி இதாயிடுச்சு.
பொம்பளை பிள்ளைங்கன்னா அடைச்செல்லாம் வைக்க மாட்டாங்க, அது பெரிய அஃபென்ஸ் ஆயிரும்னு சொல்லி திறந்து ஆமா. விட்டுருவாங்க. காசை பிடிக்கிட்டு செயின் எல்லாம் பிடிக்கிட்டு தப்பி விட்டுருவாங்க. தட்டி விட்டுறாங்க. ரெண்டாவது சில இவங்க பேர் அதையுமே வந்துட்டு இந்த மாதிரி ராக்கெட் மாதிரி நான் சொன்ன மாதிரி அவங்களை கிட்னாப் பண்ணியும் வச்சிருக்காங்க. ransom வந்துட்டு எக்ஸ்பெக்ட் வச்சு பண்ணிருக்காங்க. இல்ல அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா பொம்பளைங்கன்னா உடனே வந்து காப்பாற்றப்பட்டுருவாங்க. ஓகே அது எந்த நாடா இருந்தாலும். ஓகே. பெண்களை கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னா அது தாய்லாந்துல எல்லாம் மிகப்பெரிய அஃபென்ஸ் ஆகும். உடனே தூக்கிடுவாங்க, எங்க இருந்தாலும் தூக்கிடுவாங்க. ஸோ அதனால பெண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்த பெண்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க, இது ஆம்பளைனால வெளியே சொல்லுவாங்க. வெளியே வந்து அது பெருசா மாட்டுவாங்க, இருங்க 2-3 மாசத்துல சோஷியல் அவேர்னஸ் பத்தி பல்வேறு விஷயங்களை பத்தி பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.